குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸுக்கு அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு வழியாக இந்த நிஃப்டி 50 மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுது. எல்லா இண்டெக்ஸும் எல்லாமே இன்றைக்கி டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. மிட் கேப் நிஃப்டியும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 மட்டும்தான் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. மற்றபடி பேங்க் நிஃப்டி டவுனு, பேங்க் எக்ஸு டவுனு, அப்புறம் ஃபின் நிஃப்டி டவுனு, சென்செக்ஸ் டவுனு, நிஃப்டி 50 டவுனு. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான த்ரோ அவுட்டாக இந்த 2 செக்டரை தவிர மற்றது எல்லாமே விழுந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஆரம்ப காலத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு 17 பாயிண்ட்டு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து ஒரு 260 பாயிண்ட்டு கிட்ட மைனஸில் ஓப்பன் ஆச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பாசிபிலிட்டி கேப் ஒரு -50க்குள்ளே இருக்கலாம் போத் சைடில் அப்படின்ன மாதிரி. அதே மாதிரி தான் இருந்தது, மைனஸில் தான் இருந்தது. ஓகேங்களா? இன்ட்ராடே முழுக்க மார்க்கெட் நல்லா தான் இருந்தது. காலையில் 9:15 ஓப்பன் ஆகிட்டு 10:30 மணி வரையும் மார்க்கெட் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 2 மணிக்கு மேலே ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் எப்போ வந்ததுன்னா, இந்த ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட்டாக மாறிச்சு. அதை உடைச்சான். அதுக்கப்புறம் சல்லுன்னு விழுந்துட்டான் மார்க்கெட். ஏன் விழுந்தது? மார்க்கெட்டில் ஒரு ஃபியர், ஒரு ப்ராஃபிட் புக்கிங், பேங்கிங் செக்டர்ஸ்லாம் வீக்னஸாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் அது இல்லாமல் இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரின்றதுனால மார்க்கெட் வேகமாக கீழே விழுந்தது. இதுதான் மெயின் ரீசனு. பத்தாவதுக்கு மெயின் ரீசனாக மிடில் ஈஸ்ட் டென்ஷன் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் நியூஸஸ்லாம் பார்த்தேன். இந்த யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட் மீண்டும் ஹெட்லைன் நியூஸுக்கு வர அளவுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு நியூஸு, பீஸ் டீல் வந்து ஹோப் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். குளோபல் மார்க்கெட்லாம் ஒரு விதமான பேனிக் மோடுக்கு வந்துடுச்சு. ஆல்ரெடி ட்ரேட் ஆகிற இப்போது வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்த்தா ட்ரேட் ஆகுறது எல்லாம் பாருங்கள், சிஎஸ்சி டாக்ஸு எல்லாமே இப்போ ட்ரேட் ஆகுறது எல்லாமே மைனஸில் தான் இருக்குது. ஸோ இது நான் டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 180 இருந்தது. இப்போ ஒரு 70 பாயிண்ட் மைனஸில், அதாவது பாசிட்டிவாகவே திரும்பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இந்த கான்ஃப்ளிக்ட் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட்டில் ஒரு இதுவும் இல்லை, பையர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் இல்லை. த்ரோ அவுட்டாக செல்லரோட கையில் தான் இன்றைக்கி மார்க்கெட் இருந்தது. இந்த மாதிரி பீஸ் டீலெல்லாம் வந்து ஹோப் வீக் ஆச்சுன்னா குளோபல் மார்க்கெட் இந்த மாதிரி சடார்னு கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இன்றைக்கி நேற்று ஃபாரினர்ஸ் ஒரு 8000 கோடிக்கு பை பண்ணியிருந்தான் ஒரு கண் துடைப்புக்காக. இன்றைக்கி செல் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இன்றைக்கி ருப்பி கூட கொஞ்சம் வீக்னஸ் ஆச்சு நான் பார்க்கும்போது. ஸோ இதெல்லாமே வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. க்ரூட் ஆயில் ப்ரைஸு நம்ம பார்க்கும்போது 93 இருந்தது. இன்றைக்கி டே ரேஞ்ச் வந்து 94.46. நான் இப்போ தான் பார்த்தேன் 96.50 இருந்தது. இப்போ மறுபடியும் 95.95 அப்படின்னு ட்ரேட் ஆகுது. ஸோ க்ரூட் ஆயில் வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறினாவே என்ன ஆகும்? இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு, இந்தியா வந்து ஆயில் இம்போர்ட்டட் கண்ட்ரி. ஸோ இம்போர்ட்டட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் வரும், ருப்பி வீக்னஸ் ஆகும், ஆர்பிஐ ரேட் கட்டு ஹோப்ஸ் கண்டிப்பாக குறையும், கம்பெனி ப்ராஃபிட் மார்ஜின்லாம் பாதிக்கப்படும். பத்தாவதுக்கு இப்போ ஆல்ரெடி க்ரூட் ஆயில் குறைஞ்சிருந்தாலே இன்னையோட 5 வாட்டி ஏற்றிட்டாங்க பெட்ரோல் நம்ம கவர்மெண்ட்டு. ஓகேங்களா? இது க்ரூட் ஆயில் இது இன்னும் ஏறிக்கிட்டே இருந்துன்னா நாளைக்கும் ஒரு 30 பைசா 40 பைசான்னு எனக்கு தெரிஞ்சு நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு 130 ரூபாய்க்கு கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பெட்ரோல் விலை, டீசல் விலையெல்லாம். ஓகேங்களா? நேற்று க்ரூட் ஆயில் விலைலாம் ரொம்ப நார்மலாக இருந்தது. அதனால் மார்க்கெட்டில் ரேலி வந்தது. இன்றைக்கி க்ரூட் ஆயில் ப்ரைஸு நேற்று இருந்து அந்த சாஃப்ட் லேண்டிங்லேருந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கிறதுனால மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இதுதான் சென்டிமெண்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட் டேர்ம்ஸில். ஓகேங்களா? இன்றைக்கி எந்தெந்த செக்டர்ஸ் எல்லாம் பேங்க் நிஃப்டியை கீழ் நோக்கி இழுத்தது அப்படின்னா, டோட்டலாக பேங்க் செக்டர் தான் பிக்கெஸ்ட்டு மார்க்கெட். அதாவது மார்க்கெட்டை பெரிய லெவலுக்கு கீழே தள்ளினது இந்த பேங்கிங் செக்டரு. அதில் ப்ரைவேட் பேங்க்கும் அடங்கும், பிஎஸ்சி பேங்க்கும் அடங்கும், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸும் அடங்கும். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் ஹெவி வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது பேங்க் ஸ்டாக்ஸில் தான். ஸோ இதுதான் ஈஸியாக நம்ம நிஃப்டி 50 சென்செக்ஸையும் ஈஸியாக கீழே கொண்டு வரும். அதனால தான் மார்க்கெட் இன்றைக்கி பெரிய ஃபாலு. அது இல்லாமல் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் ஆயில் வித் கேஸு செக்டர்லாம் வீக்னஸாக இருந்தது. க்ரூட் ஆயிலோட வெலாட்டிலிட்டி அதோட இம்பேக்டால் ஆயில் ரேட்டெல்லாம் கம்பெனி ப்ரெஷரில் இன்றைக்கி இருந்துச்சு. அதனால் மார்க்கெட்டில் ஒரு ப்ரெஷர். ஃபார்மா ரியாலிட்டி கூட இன்றைக்கி பயங்கரமான செல்லிங் தான்.
டிஃபென்ஸ் செக்டார்னு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்மாவே இன்றைக்கி ஹெவியான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் மாட்டுச்சு. எந்த செக்டார் வந்து இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50க்கு ஒரு பக்கபலமாக இருந்தது அப்படின்னு கேட்டால், ப்ராடர் மார்க்கெட் முழுக்க கொலாப்ஸ் ஆகலை. இன்றைக்கி ஸ்மால் கேப்ஸு, மிட் கேப்ஸு, செலக்டட் மெட்டல் அண்ட் டொமஸ்டிக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த மிட் கேப் நிஃப்டியும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால் கேப்ஸும் பாசிட்டிவாக வந்து. ஸோ இந்த 3 செக்டார், இந்த 3 இண்டெக்ஸஸ் மட்டும் நல்லா இருந்தது. ஓகேங்களா. ஈவன் பெஞ்ச் மார்க்கு வீக்காக இருந்தால் கூட ப்ராடர் மார்க்கெல்லாம் ரெசிலியன்ட் அந்த லெவலுக்கு காட்டல. பரவாயில்ல, ஓரளவுக்கு பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டில் அந்த திடீர்னு 2 மணிக்கு மேலே ஏன் சடன் ஃபால் வந்தது? இன்ஸ்டியூஷன் பொசிஷன் அன்வைண்டிங் பண்ணுறாங்க ஃபாரினர்ஸ், எஃப்ஐஎஸ். ஓகேங்களா. அதனால தான் இந்த 2 மணிலேருந்து மார்க்கெட் சடார்னு கீழே விழ ஆரம்பித்தான். எக்ஸ்பைரி ரிலேட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. இன்ட்ராடே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. வீக் குளோபல் கியூஸ் இருந்ததுனால மார்க்கெட் இந்த 11 மணிலேருந்து மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சது. 3:15 வரையும் இறங்கிக்கிட்டே தான் இருந்தது. ஓகேங்களா. இதனால தான் மார்க்கெட்டில் 2:30 மணிக்கு சரியான ஒரு செல்லிங் ப்ரெஷர். 2 மணிக்கு மேலே பையர்ஸ் யாருமே மார்க்கெட்லேயே இல்லை. பாருங்கள், கேண்டில் ஸ்டிக்ஸை ஒரு இடம் கூட ஒரு க்ரீனே கிடையாது. ஸோ டோட்டலாக பையர் சப்போர்ட்டே இல்லாதனால செல்லர் அக்ரெசிவாக வந்து பேனிக் செல்லிங் பண்ணி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரின்றதுனால ப்ரீமியம்லாம் க்ரஷ் ஆகி போச்சு. சடன் டைரெக்ஷன் மூவு, தீட்டா டிகே, இதனால் ப்ரீமியமில் அன்னெசரியாக மெல்ட் ஆச்சு இன்றைக்கி. இந்த மாதிரி இந்த 3 சேர்ந்து ப்ரூடல் க்ளோசிங்கால் தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து 118 பாயிண்ட்டு நிஃப்டி 50 இறங்கியிருக்கு. சென்செக்ஸ் 480 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தா, ஃபியர் வித்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா. காலையில் புல்ஸ் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க 10:30 மணி வரையும். ஆனால் கடைசி வரையும் அவங்களால பண்ண முடியல. 2 மணிலேருந்து மார்க்கெட், வேர்ல்டு மார்க்கெட்டும் இறங்க ஆரம்பிச்சிச்சு. டேக்ஸு அது இதுன்னு எல்லாமே நம்மளும் கூட சேர்ந்து இறங்க ஆரம்பிச்சிது. ஓகேங்களா. நாளைக்கு நம்ம என்ன மாதிரி எந்த செக்டார்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த செக்டாரெல்லாம் நம்ம நிஃப்டி 50 ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு மேண்டட்டரியாக நம்ம பார்க்க வேண்டியது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் தான் பார்க்கணும். குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்க்கணும். யூஎஸ் ஈரான் நியூஸ் வேறு ஏதாவது புதுசாக வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருக்காங்க அப்படின்றது கண்கூட தெரியுது. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது, அது அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு, நாளைக்கு நம்ம நிஃப்டி 50ல் இன்ட்ராடே டைமில் கால் சைட்லேயே புட் சைட்லேயே போகிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் இருந்தால் ஸ்ட்ராங்கான க்ளோசிங் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் எப்போவுமே கிடையாது. பார்த்திங்களா, இன்றைக்கி ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் தான் இருந்தது. 17 பாயிண்ட் மைனஸில் ஓப்பனாலும் மார்க்கெட் 10 மணி வரையும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. அந்த ஸ்ட்ராங்கு 24,100 வரையும் போனால் அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு. நான் தான் சொன்னேன்ல, 24,100 நான் 80 போட்டிருந்தேன். அந்த ரெசிஸ்டண்ட்டு அதை தொட்டுட்டு இறங்குச்சு. அதை விட்டானா 181 தான் மார்க்கெட் கண்டிப்பாக இறங்கியிருக்கும். எனக்கு கண்டிப்பாக தெரியும் மார்க்கெட் 24,080 இறங்க ஆரம்பிக்கும்ன்ட்டு. அதனால தான் இது நேற்றே ரெசிஸ்டண்ட்டு போட்டிருந்தேன். அதே மாதிரி 24,181, அதான் 24,200 அடுத்த ரெசிஸ்டன்ட் சொன்னேன். அவன் அங்கெல்லாம் போகல, இங்கேயே இறங்கிட்டான். நாளைக்கு இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, இன்றைக்கே அதை ஃபில் பண்ணிவிடும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அந்த லெவலுக்கு இல்லை, வந்தால் பாதிலே நின்று போச்சு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நாங்கள் ஒரு 5 கால் பண்ணோம். 5ல் 1 ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 4 சக்ஸஸ் பண்ணோம். ஓவராலாக இன்றைக்கி பார்த்தா ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கேன். ப்ராஃபிட் வந்து ஒரு 2,300 400 கிட்ட வரும். ப்ரோக்கரேஜெலாம் மைனஸ் பண்ணிட்டா. ஓகேங்களா. இதுதான் நிஃப்டி 50ல் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸில் குரூப்பில் ஒரு கால் கொடுத்தேன். எங்கே கொடுத்தேன்னா புட் சைடில் தான் கொடுத்தேன். இந்த கால் தான் கொடுத்தேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பல வாட்டி சொல்லியிருக்கேன், சென்செக்ஸ் இது வந்து சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருந்து சப்போர்ட்டாக மாறி இருக்குது. அந்த சப்போர்ட்டை வந்து இவன் உடைச்சான், ரிவர்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா. கன்ஃபர்மேஷன் எனக்கு இந்த இடம் வந்து ரெட்டு கொடுத்துட்டான். அதாவது அந்த சப்போர்ட்டுக்கு கீழே ஸ்ட்ராங்காக ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து நின்று இருக்குது. நான் அடுத்த இதுவே எடுத்தேன், பட் அது க்ரீனிஷாக போச்சு. பட் வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு மேலே போச்சுன்னா லாஸ்ட்டில் புக் பண்ணி வெளியே வரணும்னு நான் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஆல்ரெடி சொல்லது தான். ஓகேங்களா. ஆனால் அதுக்கடுத்த கேண்டிலும் மேலே போயிட்டு அதை டச் பண்ணானே கண்டி நான் எங்கள் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணலை. ஹிட் பண்ணாமல் அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்தது. இந்த பேஸை வந்து தொடும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். இது சென்செக்ஸில் நடந்த ஒரே ஒரு ட்ரேடு.
அதில் ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சுது. இதுதான் சென்செக்ஸில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஓகேங்களா? இதுலேயும் கேப் இருக்குது. நாளைக்கு இந்த கேப்பெல்லாம் மார்க்கெட் ஃபில் பண்ண கண்டிப்பாக வரும். எஃப்ஐ செல்லிங்கில் இருக்காங்க, அதனால் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி பிரெண்ட் க்ரூட் ஆயில் 95.96 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் 118 டவுனில் தான் இருக்குது. ஸோ ஓவரால் இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட்டை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். நேற்று டவ் 30, S&P, நாஸ்டாக் கம்போசிட்லாம் ட்ரேட் ஆகலை, அங்கே ஹாலிடே, அதனால் இன்றைக்கி ட்ரேட் ஆகும். இப்போ நடக்கிற FTSE வந்து 64 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. CSE 66 பாயிண்ட்டு மைனஸில், டாக்ஸ் 119 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. இன்றைக்கி 162 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஹேங்செங் வந்து 7 பாயிண்ட் மைனஸு, ஷாங்காய் கம்போசிட் -7 பாயிண்ட்டு, நம்ம NSE நிஃப்டி 118 பாயிண்ட்டு, BSE சென்செக்ஸ் 480 பாயிண்ட்டு, STI 42 பாயிண்ட் மைனஸ், காஸ்பி 200 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. US டாலர் வந்து லிட்டில் பிட் ஏறி இருக்குது, அப்ரிஷியேட் தான் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஏறுது, அதனால் அவன் லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கான். இங்கே நமக்கு மைனஸ் தான் காட்டுறான், பட் ஏறி இருக்குது. USD INR 95,680. நேற்று ரொம்ப கம்மியாக இருந்தான், 95,350 என்னமோ இருந்தான். மறுபடியும் ஒரு ஏறிடுச்சு, அதாவது டிப்ரிஷியேஷன் ஆகிருக்கு நம்ம ரூபாயோட மதிப்பு. கோல்டு ஏறி இருக்குது, சில்வர் ஏறி இருக்குது, க்ரூட் ஆயில் இது 92.430 இருக்குது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் அதோட ட்ரேடிங் லெவல்ஸ் 271 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா நாஸ்டாக் ஃபியூச்சர் 287. இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு பார்த்தா வேர்ல்டு மார்க்கெட்டில் யூரோப் கண்ட்ரி எல்லாமே வந்து டவுனில் தான் இருக்குது. பட் US ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் காட்டுறான். இந்த பாசிட்டிவ் வந்து மார்க்கெட் 7 மணிக்கு அவங்களது ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் வந்து சஸ்டைன் ஆகுதா இல்லை செல் ஆஃப் ஆகுதா, அதுக்கப்புறம் ஃபர்தராக செல் ஆஃப் ஆகுதா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஏன்னா டாக்ஸு, டவ் ஃபியூச்சர் எல்லாமே ஆல் டைம் ஹையில் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க இறங்கினாலும் பெரிய லெவலில் ஒரு நாள் இறங்கினாலும் அடுத்த நாளெல்லாம் மறுபடியும் ஆல் டைம் ஹையே போயிடுறாங்க. ஆனால் நம்ம நிஃப்டி 50 அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. அவன் ஆல் டைம் எங்கேயோ இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது. இவன் இன்னமும் இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு மறுபடியும் இந்த 74,400 வந்து சென்செக்ஸ் வந்து தொட தான் போகுது. நிஃப்டி 50 23,750 மறுபடியும் வந்து தொட தான் போகுது. ஓகேங்களா? ஒரு இந்த வீடியோவில் இது நம்ம நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். இது வந்து ஒரு பேஸ் வந்து 76,075 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 76,009, ஒரு 60-70 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கேப் அப் வருது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸில் 76,293, அதான் ஸ்ட்ராங்காக உடைச்சா 76,570. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சானா 76,872. எஃப்ஐ செல்லிங்கில் இருக்கிறதுனால இந்த 3 ரெசிஸ்டன்ட் போகும்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஓகேங்களா? வந்தால் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வரலாம், இல்லை ஒரு கேப் டவுன் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 75,808. இதை ஸ்ட்ராங்காக உடைச்சி ஒரு பீரேஜ் கேண்டில் வந்தால் அடுத்த சப்போர்ட்டு 75,500. இதுதான் செகண்ட் சப்போர்ட்டு. அதையும் உடைச்சானா 75,262 இருக்குது. அதையும் உடைச்சா 75,070 இருக்குது. இந்த 4 சப்போர்ட் போதும் இன்ட்ராடே லெவல்ஸு. நாளைக்கு இல்லை, தேர்ஸ்டே. ஆமாம், தேர்ஸ்டே லீவுன்றதுனால சென்செக்ஸ் நாளைக்கு இதோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். வெலாட்டிலிட்டி இப்போ 16.13 இருக்குது. ஓகேங்களா? நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் இது மந்த்லி எக்ஸ்பைரி இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். ப்ரீமியம் எல்லாம் எப்படியும் ரொம்ப அதிகமாக தான் இருக்க போகுது. ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் நிஃப்டி 50க்கு 23,990. ஓகேங்களா? அதாவது இந்த 24,000ன்றது சைக்காலஜிக்கல் நம்பர். அகைன் வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறி இருக்குது. ஸோ உடைக்கிறத கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதை உடைச்சானா 24,080 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. அதையும் உடைச்சா 24,182 தேர்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்டு வரையும் மார்க்கெட் போகுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,832. அதை உடைச்சானா 23,749. அதையும் உடைச்சானா இந்த கேப்பை ஃபில் பண்ண மாதிரி இந்த கேப்பையும் ஃபில் பண்ண வரும் 23,639. இந்த 3 சப்போர்ட்டு மார்க்கெட்டில் போதும்.
இது வரையும் தான் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் ரெட் லைன், இந்த ப்ளூ லைன், இந்த க்ரீன் லைன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க, ஓகேங்களா? உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்து இந்த லைனும் அதுக்கு பக்கபலமாக இருந்தால் அப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுதான் கரெக்டாக இருக்குமே கண்டி இந்த லைனை மட்டும் பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க அப்படின்றத நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கு. நானும் ஒரு ஆப்ஷன் பையர்ன்றதுனால என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த லைன்ஸை போட்டிருக்கேன். அதனால் இதை பிளைண்டாலாம் நம்பி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். 11 மணிலேருந்து மார்க்கெட் ஒன் சைடு மார்க்கெட் தான், ஓகேங்களா? அதனால் புட் சைடில் யாரெல்லாம் போயிருந்தாலும் எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. நிஃப்டி 50ல் மட்டும் இல்லை, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ், ஃபின் நிஃப்டி எல்லாமே டவுனு. புட் சைடில் எல்லாமே ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பட் மார்க்கெட் புல்லிஷில் இருக்குது, நம்ம கால் சைடில் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணியிருந்தா இன்றைக்கி சோழி முடிச்சுட்டுப்பாங்க. அதனால தான் இந்த வெயிட்டிங் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது. மார்க்கெட் 2 நாள் நமக்கு தண்ணி காட்டுற மாதிரி காமிச்சிட்டு 3ஆவது நாள் காட்டின தண்ணியெல்லாம் பிடுங்கி விட்ருவான். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. 2 நாள் ஏறுற மாதிரி ஏறினா, ஒரு நாள் ஒரு கேப் அப்பில் போனால், அதுக்கப்புறம் அடுத்த நாளும் ஏறினா, அதுக்கப்புறம் பழையபடி கதவை திறந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கான். இந்த கேப்பை ஃபில் பண்ண வரப்போகிறான் நாளைக்கு, ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நம்ம நாளைக்கு இன்ட்ராடேயில் மீண்டும் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.